இன்றைய ராசி பலன். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஏற்பட போகின்ற பிரச்சனைகள், நன்மைகள் அனைத்தையும் இந்த ஒரு காணொலியின் மூலம் முழுமைக்கும் நாம் பார்த்து விடலாம். இந்த ஒரு நேரத்துல கடகம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும், விவாதங்களாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் கண்டிப்பாக ஏற்பட்டு கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கும், அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் தொடர்ந்து ஏற்பட்டு தான் கொண்டிருக்கும். ஆனா அந்த ஒரு வாக்குவாதங்க ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இந்த ஒரு நாள் தோன்றுச்சு அப்படின்னா நாளையே அது மறைந்துவிடும். நாளை புதியதாக ஏதாவது ஒரு விவாதங்களோ ஏதாவது ஒரு வாக்குவாதமும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனா அதை நினைத்து நீங்க ஒரு நாள் வருத்தப்பட மாட்டீங்க. இதனுடைய வாழ்க்கையில நடக்கிறது சகஜம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக விளங்கும். இந்த ஒரு நேரத்துல கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ உங்களுடைய மாமா வழி உறவினர்கள் கை கொடுப்பார். அதாவது உங்களை கொடுத்து நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மாமா வழி உறவினர்கள் மூலம் உங்களை கை கொடுத்து இந்த ஒரு நேரத்துல தூக்கி விடுவாங்க. அது நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனையில் இருந்தாலும் சரி, மற்ற ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கணும், வேறு ஏதாவது ஒரு சிக்கல்ல நீங்க மாட்டிக்கொண்டாலும் சரி, இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக உங்களுடைய உறவினர்கள், அதுவும் மாமா வழி உறவினர்கள் மூலம் பெரிய அளவில் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளானது வந்து சேரும். நீங்க நினைத்தே பார்த்திருக்க மாட்டீங்க, இவங்க நமக்கு இந்த ஒரு விஷயத்துல நமக்கு உதவியா இருப்பாங்களா அப்படின்னு நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு நேரத்துல கண்டிப்பா நிற்பாங்க. இதனால பெரிய அளவுல நீங்களும் சந்தோஷம் அடைவீங்க. உங்களுக்கும் பெரிய அளவுல ஒரு உதவிகரமாக கண்டிப்பாக இருக்கும். அதே போல பிரபலங்களின் திடீர் சந்திப்பு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உற்சாகத்தை இந்த ஒரு நாளில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் உங்களுக்கு பிடித்த நடிகையோ உங்களுக்கு பிடித்த ஒரு நபரை இந்த ஒரு நாளில் நீங்க சந்திக்க கூடும். இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஏற்படும். மாணவர்களின் திறனானது அவர்களின் படிப்பில் கூடும். விளையாட்டாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், கடகம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களோட படிப்பு விஷயத்திலையும் அவங்க ஆசிரியரை கூப்பிட்டு இந்த ஒரு நேரத்துல அவங்கள பாராட்டுவாங்க. படிப்பானது முன்பை விட நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான், இது இப்படியே இவன் படிச்சா போதும், பெரிய அளவுல வாழ்க்கையில எதிர்காலத்துல வந்துருவான் அப்படின்னு கண்டிப்பா அவங்களுடைய ஆசிரியரை உங்களை கூப்பிட்டு இந்த ஒரு நேரத்துல பாராட்டுவாங்க. எனவே நீங்களும் அவங்கள மிகவும் கவனத்துடன் இதுக்கப்புறமும் நீங்க படிக்க வைப்பது மிகவும் நல்லது. இப்படியே அவனை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு படிப்புங்கிறது மறந்து போயிடும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களால முடிந்த சின்ன சின்ன உதவிகளையும் அவங்களுக்கு செய்யுங்க படிப்பு சம்பந்தமா. இதனாலும் பெரிய அளவுல அவங்களுடைய படிப்புக்கு ஒரு திறமையானது கண்டிப்பாக கிடைக்கும். உடல் வலிகள், மூட்டு வலிகள், முதுகு வலி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வலிகளுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு தீர்வானது கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். பணம் பாக்கெட்டை நிரப்பும். அந்த அளவுக்கு உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அலுவலகங்கள், சம்பளங்கள், ஊதியங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கையில் தங்கும். தேவையில்லாத செலவுகளும் கண்டிப்பாக குறையும். அதே போல உங்களுடைய மேல் பையா இருக்கட்டும், பர்ஸா இருக்கட்டும், அனைத்திலும் இந்த ஒரு நேரத்துல பணமானது நிறைந்து காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். செல்வாக்கும் இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பாக பெருகிவிடும். இதனால் பெரிய அளவுல நீங்க எங்க சென்றாலும் மதிப்பாக இருக்கட்டும், மரியாதையாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக வந்துவிட்டது. உறவினர்கள், நண்பர்களின் வருகையால் வீடானது களைக்கட்டும். நீங்க நினைத்த பொருட்களையும் அவங்க இந்த ஒரு நேரத்துல வாங்கி கொடுப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் மனசு உடைந்து இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல அவங்க கண்டிப்பா உங்களை ஆறுதல் படுத்துவாங்க. ஆறுதலும் படுத்துவாங்க, அதே அளவு மனசு நோக்கும்படியும் இன்னும் அவங்க பேசிட்டும் போவாங்க. எனவே இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நண்பர்களும் உறவினர்களும் உங்களை தேடி உங்களுடைய வீடை களை கட்டக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய நட்பு வட்டாரம் இந்த ஒரு நேரத்துல விரிவடையக்கூடும். அது வேலை செல்கின்ற இடங்களாக இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், எங்கு சென்றாலும் அந்த ஒரு இடத்துல உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் இந்த ஒரு நேரத்துல விரிவடையும். நீண்ட நாள் பேசாமல் இருந்த நண்பர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி கண்டிப்பாக பேசுவார்கள். உங்களுடைய பிள்ளைகளின் விருப்பங்களை அறிந்து நீங்க நிறைவேற்றி வைக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்க பிள்ளைங்க நல்லா தான் படிப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க, உங்களுடைய பேச்சையும் கேட்பாங்க. இருந்தாலும் அவங்ககிட்டையும் நீங்க மனசை விட்டு கேட்கணும். உனக்குன்னு ஏதாச்சும் வேணுமாப்பா, அது படிப்பு சம்பந்தமாகவோ உன்னுடைய விளையாட்டு சம்பந்தமாகவோ உனக்குன்னு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கேளு, அதை நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு கூறி அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அப்படி மோட்டிவேட் பண்றது மூலியமா அவங்களும் உங்கள்கிட்ட என்ன நடந்தாலும் சரி, அது பள்ளிக்கூடத்திலேயோ காலேஜ்லயோ எது நடந்தாலும் அதை அப்படியே உங்களிடம் கூறுவாங்க. இதனால உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகள் தப்பான வழிக்கு செல்லலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுடைய குழந்தைகளின் மீது கண்டிப்பாக வரும். எனவே இதனையும் நீங்க கவனமாக பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. உங்களுடைய உடல்நிலையும் இந்த ஒரு நேரத்துல சீராக கூடிய ஒரு வாய்ப்பானது கண்டிப்பாக இருக்கும்.
வீண் அலைச்சல், டென்ஷன் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு குறைய தொடங்கும். வருங்கால வளர்ச்சிக்கான திட்டங்களை நீங்க செயல்படுத்துவீங்க. அது வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வெளிநாடுக்கு செல்ல போறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, கடகம் ராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, அதுக்கான திட்டங்களை இந்த ஒரு நேரத்துல நீங்க வழிவகுப்பீங்க. அது மட்டும் இல்லாம இடம், வீடு எது வாங்க வேண்டும் அப்படின்னாலும் அதற்கான ஒரு திட்டத்தையும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் போட்டு வைங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு யோகங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல ஒரு நாளாக கண்டிப்பாக விளங்கும். பெரிய அளவுல மாற்றங்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். இதனால் இப்ப இருக்கிற நிலைமையை விட்டு பெரிய அளவுக்கு நீங்க நினைத்த ஒரு நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதில் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் உங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக தராது. மேலும் வியாபாரத்துல சிக்கல்கள் எதுவும் வராது. குடும்பத்துல குடும்பம் தொடர்பான முடிவுகளை சந்தோஷத்துடன் எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த நேரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், அது கடகம் ராசி ஆண்களுக்கோ பெண்களுக்கோ நீங்க ஏதாவது தொழில் உங்களுடைய வீட்டிலேயே வைத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு தொழிலை விரிவுபடுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆனா அதை கவனமாக இருந்து விரிவுபடுத்தணும். கவனமாக அந்த ஒரு தொழிலை நீங்க பெரிய கடையோ பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு தொழிலை நீங்க ஒரு ஆளா இருந்து பார்த்துக்கிடுவீங்களா, வேலைக்கு ஆள் வேணுமா, ஏன்னா அனைத்தையும் நீங்க யோசித்து அதுக்கப்புறமா அந்த தொழிலை விரிவுபடுத்தணும். இப்பொழுது அந்த ஒரு தொழிலை விரிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா அந்த தொழிலின் மூலியமா உங்களுக்கு லாபம் நல்லா தான் வரும். ஆனா அந்த ஒரு தொழிலை நீண்ட நாள் வரைக்கும் இறுதி வரைக்கும் உங்களால வச்சு காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பாக ஒரு கேள்வியாக இருக்கும். அதை மட்டும் யோசித்து நீங்க விரிவுபடுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதே போல மறைமுக தொல்லையும் விமர்சனங்களையும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. மறைமுக தொல்லைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ஆனா அந்த அளவுக்கு அது உங்களுக்கு பாதிப்பை கண்டிப்பா ஏற்படுத்தாது. விமர்சனங்கள் எது நடந்தாலும் அதை நீங்க காதுல வாங்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி யாராவது பேசினா மட்டும் தட்டி கேளுங்க. அப்படி தட்டி கேட்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நாளை பின்ன அதுவே ஒரு பொழுதுபோக்காக மாறிவிடும். எனவே இதனையும் நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த விதமான சிக்கல்களும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படாது. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வியாபாரத்துல நீங்க கவனமாகவும் இருங்க. ஏதாவது தவறுகள் நடக்கலையா அப்படிங்கிறதை நீங்க ஒரு முறைக்கு பலமுறை உங்களுடைய ஊழியர்களுடன் சேர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பம் தொடர்பான முடிவுகளை சந்தோஷத்துடன் எடுக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது. அது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். ஆனா அதற்கு இந்த ஒரு நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் தான் கண்டிப்பா செலவழியும். எனவே பணம் செலவழியுது அப்படின்னு அந்த ஒரு முடிவை நீங்க தவறான முடிவை எடுத்துடக்கூடாது. கோபத்திலையும் அந்த ஒரு முடிவை நீங்க இந்த ஒரு நாள்ல எடுக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க சந்தோஷத்துடன் அந்த ஒரு முடிவை எடுங்க. பணம் செலவானாலும் செலவாகுது, நம்ம குடும்பத்துக்காண்டி தானே நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையுடன் எடுங்க. கண்டிப்பா அந்த ஒரு செயலானது உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அலுவலகத்துல உங்களுடைய பணி சிறப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பணிச்சுமையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இதனால நீங்க சிறிதளவுக்கு உங்களுடைய உடல்நிலையானது அலைச்சலுக்கு உள்ளாகப்படும். இருந்தாலும் இதன் மூலம் உங்களுக்கு போஸ்டிங் அலுவலகத்துல கூடும், இல்லைன்னா உங்களுடைய ஊதியமும் கூடுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் விற்பனையும் உங்களுக்கு ஏற்பட்டு இதுவரைக்கும் வாங்கியிருந்த கடனாக இருக்கட்டும், மற்றவங்ககிட்ட கொடுக்கல் வாங்க எதுவாக இருந்தது இருக்கட்டும், அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க கொடுத்து முடிப்பீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக கடகம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக விளங்கும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய பலம் அப்படிங்கிறது வெளியூர் வாய்ப்புகள் உங்களுக்கு ஈடேறும். நினைத்த வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா வெளிநாடு பயணங்களாக இருக்கட்டும், கண்டிப்பா அது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். சுய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். இன்று உங்களுடைய பலவீனம்
அந்த ஒரு தொழிலை நீங்க பெரிய கடையோ பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு தொழிலை நீங்க ஒரு ஆளா இருந்து பார்த்துக்கிடுவீங்களா, வேலைக்கு ஆள் வேணுமா, ஏன்னா அனைத்தையும் நீங்க வந்து யோசித்து அதுக்கப்புறமா அந்த தொழிலை விரிவுபடுத்தணும். இப்பொழுது அந்த ஒரு தொழிலை விரிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா அந்த தொழில் மூலியமா உங்களுக்கு லாபம் நல்லா தான் வரும். ஆனா அந்த ஒரு தொழிலை நீண்ட நாள் வரைக்கும் இறுதி வரைக்கும் உங்களால வச்சு காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பாக ஒரு கேள்வியாக இருக்கும். அதை மட்டும் யோசித்து நீங்க விரிவுபடுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதே போல மறைமுக தொல்லையும் விமர்சனங்களையும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. மறைமுக தொல்லைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ஆனா அந்த அளவுக்கு அது உங்களுக்கு பாதிப்பை கண்டிப்பா ஏற்படுத்தாது. விமர்சனங்கள் எது நடந்தாலும் அதை நீங்க காதுல வாங்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து யாராவது பேசினா மட்டும் தட்டி கேளுங்க. அப்படி தட்டி கேட்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நாளை பின்ன அதுவே ஒரு பொழுதுபோக்காக மாறிவிடும். எனவே இதனையும் நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த விதமான சிக்கல்களும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படாது. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வியாபாரத்துல நீங்க கவனமாகவும் இருங்க. ஏதாவது தவறுகள் நடக்கலையா அப்படிங்கிறதை நீங்க ஒரு முறைக்கு பலமுறை உங்களுடைய ஊழியர்களுடன் சேர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பம் தொடர்பான முடிவுகளை சந்தோஷத்துடன் எடுக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது. அது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். ஆனா அதற்கு இந்த ஒரு நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் தான் கண்டிப்பா செலவழியும். எனவே பணம் செலவழியுது அப்படின்னு அந்த ஒரு முடிவை நீங்க தவறான முடிவை எடுத்துடக்கூடாது. கோபத்திலையும் அந்த ஒரு முடிவை நீங்க இந்த ஒரு நாள்ல எடுக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க சந்தோஷத்துடன் அந்த ஒரு முடிவை எடுங்க. பணம் செலவானாலும் செலவாகுது, நம்ம குடும்பத்துக்காண்டி தானே நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையுடன் எடுங்க. கண்டிப்பா அந்த ஒரு செயலானது உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அலுவலகத்துல உங்களுடைய பணி சிறப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பணிச்சுமையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இதனால நீங்க சிறிதளவுக்கு உங்களுடைய உடல்நிலையானது அலைச்சலுக்கு உள்ளாகப்படும். இருந்தாலும் இதன் மூலம் உங்களுக்கு போஸ்டிங் அலுவலகத்துல கூடும், இல்லைன்னா உங்களுடைய ஊதியமும் கூடுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் விற்பனையும் உங்களுக்கு ஏற்பட்டு இதுவரைக்கும் வாங்கியிருந்த கடனாக இருக்கட்டும், மற்றவங்ககிட்ட கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தது இருக்கட்டும், அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க கொடுத்து முடிப்பீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக கடகம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக விளங்கும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய பலம் அப்படிங்கிறது வெளியூர் வாய்ப்புகள் உங்களுக்கு ஈடேறும். நினைத்த வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா வெளிநாடு பயணங்களாக இருக்கட்டும், கண்டிப்பா அது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். சுய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். இன்று உங்களுடைய பலவீனம் அப்படி